ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம 10th மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 3.14ல உள்ள தேர்ட் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். The roots of the equation x squared plus 6x minus 4 equal to 0 are alpha and beta. Find the quadratic equations whose roots are alpha squared and beta squared, 2 by alpha and 2 by beta, alpha squared beta and beta squared alpha. இப்போ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க, அதோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து ரூட்ஸாக இருக்கும்போது அதோட ஈக்குவேஷன் இது. அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ரூட்ஸாக இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் என்ன? அதே மாதிரி 2 by ஆல்ஃபா 2 by பீட்டா ரூட்ஸாக இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் என்ன? அதே மாதிரி ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா அதோடைய ஈக்குவேஷன் என்ன? இதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து நம்மளால என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. நார்மலாகவே இந்த மாதிரி ரூட்ஸோட ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு சம் அண்ட் ப்ராடக்ட் தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டாங்கிறப்ப அப்போ சம்முடைய வேல்யூ வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு தான் நம்ம எழுதுவோம். அந்த வேல்யூ இந்த இடத்துல என்ன இருக்குது? 6 இருக்குது. இங்கே வந்து மைனஸ் இருக்கனால -6. அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து ஆல்ஃபா பீட்டா, இங்கே மைனஸ் இருக்கனால -4. ஸோ நமக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுப்போம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த 3 ரூட்ஸோடைய ஈக்குவேஷனும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் வந்து ரூட்ஸாக இருந்துச்சுன்னா அதோடைய ஈக்குவேஷன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டோடைய சம், அதாவது இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம கொஸ்டின் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இதோடைய சம் அண்ட் இதோடைய ப்ராடக்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா மூலமாக இதை எடுத்துக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக தெரியும். அதை வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தெரியும் இல்லையா. இப்போ இது வந்து நமக்கு இதுல இருந்து இந்த ஃபார்முலா எப்படி எடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் தெரியணும். அப்போ இங்கே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தெரிஞ்சா போதும். ஸோ இதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 2ab அந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸ்ல வரும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஓகேங்களா. இப்போ இந்த வேல்யூலாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த வேல்யூவை இதில் என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக -6 ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக -4. ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 36 மைனஸ் மைனஸ் இந்த இடத்துல என்ன ஆயிடும்? ப்ளஸ் ஆயிடும். ஸோ ஃபைனலாக 44. இது வந்து சம்மு. அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் தெரியணும் நமக்கு. ப்ராடக்ட்டுங்கிறப்ப ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர்னு வரும். ஸோ இதை வந்து ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு நம்ம எழுதலாம். ஸோ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும் என்னென்ன? -4னு தெரியும். அதை ஸ்கொயர் பண்ணும்போது 16. ஸோ இதோடைய வேல்யூ வந்து ப்ராடக்டோட வேல்யூ. ஓகேங்களா. இப்போ சம்மு தெரிஞ்சிச்சு, ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சு. ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்ச சம் அண்ட் ப்ராடக்டை போடும்போது அவங்க கேட்டிருந்த அந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 44x ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. அவங்க கேட்டிருந்த ஈக்குவேஷனை நம்ம ரொம்பவே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இன்னும் 2 சப்டிவிஷன் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போது செகண்ட் ப்ராப்ளம், இதுவும் லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுலேயும் சம் ஆஃப் ரூட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சம் ஆஃப் ரூட்டுங்கிறப்ப ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 by ஆல்ஃபா ப்ளஸ் 2 by பீட்டா எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணோம்னா 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா
பை ஆல்ஃபா பீட்டா. அதாவது இதோட எல்சிஎம் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், செகண்ட் ஃப்ராக்ஷனை ஆல்ஃபாவோட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபைனலாக கிடைக்கும். இப்போ ரெண்டுத்துலேயுமே 2ங்கிற வேல்யூ காமனாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 2வை காமனாக எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கிடைக்கும் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ இந்த வேல்யூலாம் நமக்கு தெரியும்ல, அதை என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 இன்ட்டு -6 டிவைடட் பை -4. ஃபைனலாக நமக்கு 12 டிவைடட் பை -4ன்னு கிடைக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஃபைனலாக 3ங்கிற வேல்யூ கிடைக்குது. இது வந்து சம் ஆஃப் ரூட்ஸு. அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 2 பை ஆல்ஃபா இன்ட்டு 2 பை பீட்டா. 2 2s ஆர் என்னென்னு வந்துடும், 4ன்னு வந்துடும், டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ ஃபைனலாக ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -4 இல்லையா. ஸோ 4 பை -4, ஃபைனல் ஆன்சர் என்னென்னு வருது, -1. இது வந்து ப்ராடக்ட் வேல்யூ. ஸோ இப்போ ஈக்குவேஷனுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்ச இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு அந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x² மைனஸ் 3x -1 ஈக்குவல் டு 0. இதுதான் அந்த ஈக்குவேஷன். இன்னொரு சப்டிவிஷன் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போது தேர்ட் ப்ராப்ளம். இங்கே α² பீட்டா, β² ஆல்ஃபா, இதான் வந்து ரூட்ஸு. இதோடைய சம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். ஸோ α² பீட்டா ப்ளஸ் β² ஆல்ஃபா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ண முடியாது. அதனால ரெண்டுத்தில் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா இருக்குது, இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா இருக்குது. அதை நம்ம இப்போ காமனாக எடுக்க போகிறோம். அப்படி காமனாக எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 ஆல்ஃபாவில் ஒரு ஆல்ஃபா எடுத்துட்டோம், அப்போ ரிமைனிங் ஒரு ஆல்ஃபா இருக்கும். பீட்டா ஒன்று தான் இருந்துச்சு, ஒன்று எடுத்துட்டோம். ஸோ பீட்டா இருக்காது. ஸோ ஒரே ஒரு ஆல்ஃபா மட்டும் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஒன்று தான் இருந்துச்சு, அதை எடுத்துட்டோம். பீட்டா 2 இருந்துச்சு, 1 எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ ப்ளஸ் பீட்டா. ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு தெரியும் இல்லையா, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்க -4 இன்ட்டு -6. ஸோ 4 6 ஆர் 24, மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இது வந்து சம் வேல்யூ. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு α² பீட்டா இன்ட்டு β² ஆல்ஃபா. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது α³ β³ கிடைக்கும் நமக்கு. இதை வந்து எப்படி எழுதலாம்னா ஆல்ஃபா பீட்டா ஹோல் கியூப்னு எழுதலாம். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ தான் நமக்கு தெரியும் இல்லையா, -4 ஹோல் கியூப். இதை வந்து கியூப் பண்ணும்போது நமக்கு -64ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இது வந்து ப்ராடக்ட் வேல்யூ. ஸோ இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் நமக்கு தெரியும் இல்லையா, அதாவது x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அவங்க கேட்டிருந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிடும். ஸோ x² மைனஸ் 24x மைனஸ் 64 ஈக்குவல் டு 0. இதான் ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். நம்ம சால்வ் பண்ணிட்டோம், ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.